ஹலோ கைஸ், நம்ம கார்த்திகதையில மார்ச் 30 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்போ நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை திறந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. ஹீரோயினுக்கு நம்மளை பத்தின ஞாபகம் சுத்தமாவே இல்லை அப்படின்னு ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்ப மயிலு சொல்றாரு, சகல என்ன சகல, அடுத்தடுத்து உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கு, இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சகல அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஏதோ என் தலையெழுத்து இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. ஆனா நல்லபடியா ரேவதி கண் முழிச்சிட்டு வந்துட்டால, எனக்கு அது போதும். மயிலு சொல்றாரு, இல்ல சகல, உங்க மேல அவ எந்த அளவுக்கு பாசமா இருந்தா, ஆனா உங்களையே மறக்கிற அளவுக்கு ஏன் இந்த கடவுள் உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுக்கணும்? ரேவதி உங்களை மறந்துட்டா அப்படின்னு சொல்லும் பொழுது என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. ஏன் இப்படி நடக்குது அப்படின்ட்டு அவரு கேக்குறாரு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, ரேவதி நல்லபடியா கண் முழிச்சிட்டால, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். மத்தபடி வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்ல. அவ நல்லபடியா கண் முழிச்சு எல்லாருக்கிட்டையும் நல்லபடியா பேசுறால, அவ இந்த மாதிரி ஒரு பெரிய ஆபத்துல இருந்து மீண்டு வந்தது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த கடவுள் கருணை காட்டி என் பொண்டாட்டிய காப்பாத்திருக்காங்க. அதுக்கு நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ரேவதி கண்டிப்பா என்னை ஞாபகத்துல வச்சிருப்பா. அவளோட ஆள் மனசுல கண்டிப்பா நான் இருப்பேன். அவளால என்னைக்குமே என்னை மறக்கவே முடியாது. உங்களுக்கே தெரியும் அவ எந்த அளவுக்கு என் மேல பிரியமா இருந்தா அப்படின்னு. கண்டிப்பா அவளால கூடிய சீக்கிரம் என்னால மறக்க முடியாது. சீக்கிரம் வந்துட்டு அவ என்னை பத்தின நினைவுகள் எல்லாத்தையுமே திரும்பி கொண்டு வருவா. அதுக்கு மயிலு சொல்றாரு, சகல, எனக்கு எதை பத்தி தெரியுமா பயமா இருக்கு. கண்டிப்பா அத்தை இந்த சூழ்நிலைய வச்சு உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிருவாங்களோ அப்படின்னு பயமா இருக்கு. ஏன்னா சின்னத்தைய பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். எப்படா உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறது அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நடந்த சூழ்நிலையை வச்சு உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணுவாங்க. நீங்க மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த குடும்பத்துல அடுத்தடுத்து பிரச்சனைகள் நடக்கும். எனக்கு அதை நினைச்சு பார்த்தாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டாக்டரும் ரேவதி கிட்ட ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பழைய நினைவுகளை கொண்டுட்டு வரதுக்கு கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களால எதுவுமே பேசவும் முடியல. எங்களுக்கு இப்ப என்ன பண்றேனே தெரியல. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க யாரும் வந்துட்டு கவலைப்படாதீங்க. நான் வந்துட்டு கண்டிப்பா ரேவதியை விட்டு கொடுக்க மாட்டேன். அவளுக்கு பழைய நினைவுகளை சீக்கிரம் கொண்டு வருவேன். அவ நல்லபடியா பழைய நினைவுகளோட என்னை சந்திப்பா அப்படின்னு. இதை கேட்டதும் மயில சொல்றாரு, சகல, அந்த கடவுள் தான் உங்களுக்கு துணை இருக்கணும் அப்படின்னு. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே டாக்டர் அந்த இடத்துக்கு வராங்க. டாக்டர் வந்துட்டு, இங்க பாருங்க, அந்த மேடத்துக்கு சரியாகிட்டு நாளைக்கு காலையில அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம். இதை கேட்டதும் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா எல்லாரும் ரேவதி கிட்ட போறாங்க. ரேவதி உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, எனக்கு வந்துட்டு அவர் யாரு அப்படின்னே எனக்கு தெரியல, அவர் யாருமா அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அமைதியா நிக்கிறாரு. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, இவன் யாரு தெரியுமா? உங்க பாட்டி சிவகாமி இருக்காங்கல்ல, அவங்க இறப்புக்கு காரணமான அந்த பரமேஸ்வரி இருக்கால்ல, அவளுடைய பேரை நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சி நம்ம எல்லாரையுமே ஏமாத்திக்கிட்டு இருக்கான். இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க சின்னத்தை, டாக்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை அவங்களுக்கு ஞாபகப்படுத்த கூடாது, அவங்களுக்கு ஞாபகம் வந்தா மட்டும் தானே சொல்ல சொன்னாங்க. நீங்க இப்படி தேவையில்லாம பேசுறது சரியில்லை அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க வில்லி. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இதனால ரேவதிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, எல்லாரும் சத்தம் போடுறதை நிப்பாட்டுங்க. ரேவதி, நீ எதை பத்தியும் நீ நினைக்க வேண்டாம். நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போகலாம், வா ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. நேரா ரேவதி வீட்டு வாசல்ல நிக்க ஈஸ்வரி வந்துட்டு ரேவதிக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கிறாங்க. ரேவதி வீட்டுக்குள்ள வராங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டா வராரு. ரேவதிய ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. வந்ததோட வில்லி வந்துட்டு ஹீரோவை பார்த்து, ஏய் அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்ல, மயிலு சொல்றாரு, சின்னத்தை, இப்ப எதுக்கு சகலைய வெளியிலே நிக்க சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஏன் உனக்கு எதுக்காக அவனை வெளியில நிக்க சொல்றேன் அப்படின்னே தெரியாதா? இன்னைக்கு ரேவதிக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து நடந்ததுக்கு முக்கிய காரணம் யாரு? இவன் தானே. சோ இவ்வளவுக்கும் காரணமான ஒருத்தனை எப்படி வீட்டுக்குள்ள விட முடியும்? நீங்க எல்லாரும் மறக்கலாம், ஆனா என்னால மறக்க முடியாது. சின்ன வயசுல இருந்தே நான் ரேவதியை தூக்கி வளர்த்திருக்கேன். அவளுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா எங்களால தாங்கிக்க முடியாது.
இங்க பாருங்க, இவன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்ட்டு. இதை கேட்டுட்டு ஈஸ்வரி என்னடா சத்தம் கேக்குது அப்படின்ட்டு வெளியில வராங்க. அப்ப மயிலே நேரா அவங்க ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்க அத்தை, சகலைய வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சின்னத்தா சொல்றாங்க. அவங்க சொல்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஏன் என் தங்கச்சி அப்படி என்ன தப்பா சொன்னா? இவனால தானே இன்னைக்கு என் பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து. இவன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஏய், இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. உனக்கும் என் பொண்ணுக்கும் இனிமே எந்தவித சம்பந்தமும் இல்ல. என் பொண்ணுக்கு உன்னோட நினைவுகள் கூட இல்ல. அப்படி இருக்கையில நீ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வராத அப்படின்னு சொன்னதும் ராஜா, ரோகிணி எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்ட்டு. ஈஸ்வரி சொல்றாங்க, என்னது நான் பேசுறது சரியில்லையா? பாத்தீங்களா உள்ளார உங்க பொண்ணு என்ன நிலைமையில இருக்கா அப்படின்னு. அவ இப்படி இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு யாரு காரணம்? எல்லாம் யோசிச்சு பாருங்க. இந்த டிரைவர் பையதான் காரணம். இவன் பண்ணது எல்லாத்தையுமே நீங்க மறந்துட்டீங்களா? இங்க பாருங்க, இனிமே இவன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. போதும், என் பொண்ணு கஷ்டத்தை அனுபவிச்சது எல்லாமே போதும். இனிமே என் பொண்ணு என் பேச்சை கேட்டு இருக்க போறான். இவன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம ஹீரோ நேரா மயில பார்த்து, இங்க பாருங்க, அவங்க சொல்றதுலயே நியாயம் இருக்கு. என்னால இனிமே ரேவதிக்கு எந்த வகையிலயும் ஆபத்து வர வேணும். நான் வீட்டை விட்டு வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, அப்ப வில்லி சொல்றாங்க, அப்பாடா, எப்படியோ நீ வீட்டை விட்டு வெளில போறேன்னு சொல்லிட்டியல்ல, போ, இனிமே உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோ சோகமா அந்த இடத்தை விட்டு கிளம்ப, மயிலி இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. மயிலி சொல்றாரு, இங்க பாருங்க சின்னத்த, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை. சகலதான் இன்னைக்கு வந்துட்டு நம்ம குடும்பத்துல நடந்த பல பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை காப்பாத்திருக்காரு. அது எல்லாத்தையுமே மறந்துட்டு இப்படி சகலைய அவமானப்படுத்துறது கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்ட்டு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க பெரிய மாப்பிள்ள, நீங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இருங்க. இல்ல அந்த டிரைவர் பைய கூட தான் போகணும் அப்படின்னு நினைச்சா என் பொண்ணு ரோகிணிய விட்டுட்டு நீங்க போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு. இது கேட்டதும் அவரு ஷாக் ஆகுறாரு. என்னடா இது, அத்தை திடீர்னு இப்படி பேசுறாங்களே அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, என்னால இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் வேணாம். நீங்க யாருக்கிட்டையும் சண்டை போடையும் வேணாம். நீங்க என் கூட வர வேண்டாம், நீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ராஜா ரொம்ப வருத்தப்படுறாரு. ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாரு, நீ பண்றது எல்லாமே அநியாயம். கூடி சீக்கிரம் நீ பண்றது எல்லாமே தப்பு அப்படின்னு ஒரு நாள் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அந்த இடத்துல இருந்து போறாரு. நம்ம ஹீரோ நேரா பாட்டி வீட்டுக்கு போறாங்க. பாட்டி வந்துட்டு வீட்டுல இருக்காங்க. அப்போ பாட்டி ஹீரோவை பார்த்து, ஐயா, என்னையா உனக்கு முகமே சரியில்லை, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாரு. இது எல்லாத்தையும் கேட்டதும் பாட்டிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. என்னையா சொல்ற, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, இவ்வளவு பெரிய விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா என்ன பண்றது, இப்படி நடந்துருச்சு. சோ இதுக்கப்புறம் நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் இது நல்லபடியா வராது. என்னால ரேவதிக்கு இது வரைக்கும் நடந்த பிரச்சனைகள் எல்லாமே போதும், நான் ரேவதியை விட்டு விலகிட்டேன் அப்படின்னு சொல்ல, பாட்டி வந்துட்டு சொல்றாங்க, ஐயா, என்னையா எப்படி சொல்ற? இவ்வளவு நாளும் ரேவதி பாதுகாப்பா இருந்ததுக்கு யாரு காரணம்னு நினைக்கிற? நீ ஒருத்தந்தான். இனிமே ரேவதிய தயவு செஞ்சு வந்துட்டு நீ விட்டுட்டு வராதையா, நீ வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல பாட்டி, அத்தைதான் வந்துட்டு என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. சோ நான் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போக முடியாது அப்படின்னு. இதை கேட்டதும் பாட்டி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. பாட்டிக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏன் என் பேரனுக்கு மட்டும் அடுத்தடுத்து இப்படி நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி எல்லாரும் ரூம்குள்ள போறாங்க. அப்ப வில்லி வந்துட்டு இதையெல்லாம் பார்த்துட்டு செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. வில்லி இந்த விஷயத்த பத்தி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட உடனே சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேரா போன் பண்றாங்க. அப்ப அவரு போன் அட்டன் பண்ணி, சொல்லுமா, ரொம்ப நாள் ஆகிட்டு உன்கிட்ட பேசி, அந்த டிரைவர் பையனாலதான் உனக்கு என்னால போன் பண்ணவே முடியல. மறுபடியும் மோப்பம் முடிச்சு உன் அக்காக்காரி கிட்ட போட்டு கொடுத்துருவானோ அப்படின்னு நினைச்சுதான் உனக்கு நான் போன் பண்ணாம இருந்தேன். என்னை மன்னிச்சிருமா. அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னங்க, நம்ம ரெண்டு பேரையும் அவன் பிரிச்சான்னா கோயில்ல கொண்டு போய் வச்சு நம்ம ரெண்டு பேருக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி காசு வெட்டி போட வச்சான, இப்போ அவனுக்கு தரமான பதிலடி அந்த கடவுள் கொடுத்திருக்காரு. இதை கேட்டதும் அவர் கேக்குறாரு, என்ன சொல்ற அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, அந்த ரேவதி இருக்கால, அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகிருச்சு. அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணோம்.
அவளுக்கு தலையில பிரச்சனைனால அந்த டிரைவர் பையல பத்தி எல்லாத்தையுமே மறந்துட்டான். அவன் யாரு அப்படின்னு கேக்குறா. இத கேட்டதும் செம்ம ஹாப்பி ஆகுறாரு அவரு. என்னடி சொல்ற? அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்குங்க. இது கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா, நம்ம 2 பேரையும் பிரிச்சோன்னு அவனுக்கு கடவுள் சரியான தண்டனையை தான் கொடுத்துருக்காங்க. சரி, அவன் அப்ப அந்த வீட்டுக்குள்ள இருக்கானா? ஏன்னா அவன் வீட்டுக்குள்ள இருந்தா அந்த டிரைவர் பையில பார்த்து பார்த்து அவளுக்கு ஞாபகத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன நடந்தாலும் சரி, அவனை பத்தின நினைவுகள் அவளுக்கு ஞாபகத்துல வரவே கூடாது. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, என்னங்க, அதெல்லாம் ஞாபகத்திலே வராது, நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா நானும் அக்காவும் சேர்ந்து அவனை வீட்டு விட்டு துரத்திட்டோம். இனிமே அவன் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பும் இல்லை. அவன் என்னரும் அந்த வீட்டுக்கு போயிருப்பான் அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இத கேட்கும் பொழுதே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வில்லி சொல்றாங்க, சரிங்க, அப்படியே ரேவதி கிட்டையும் நான் கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவளுக்கு பழைய நினைவுகள் எதுவுமே வராதபடி நான் பாத்துக்கிறேன். இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, எனக்கு கேட்கறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோவில்ல அத்தனை பேருக்கு முன்னாடி நம்மள 2 பேரையுமே பிரிச்சான். இப்ப அவனுக்கு அந்த கடவுள் சரியான தண்டனையை தான் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு இது எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கவலையா நேரா ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அவங்க ராஜாட்ட, என்னங்க, நான் எடுத்த முடிவுல கண்டிப்பா உங்களுக்கு கோவம் இருக்கும். ஆனா ஒரு நிமிஷம் நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த டிரைவர் பையனால என் பொண்ணு எந்த விதத்துல கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்க. இனிமேலும் அவனால என் பொண்ணு கஷ்டப்படக்கூடாது. அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, மாப்பிள்ளைய வீட்டை விட்டு அனுப்புனதுனால என்னெல்லாம் பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு இனிமே நீ பொறுத்திருந்துதான் பார்க்க போற. மாப்பிள்ளையால மட்டும்தான் நம்ம எல்லாருமே இந்த வீட்டுல பாதுகாப்பா இருந்தோம். ஆனா நீ வந்துட்டு மாப்பிள்ளைய விரட்டி அடிச்சுட்டு நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு பாக்குற. மாப்பிள்ளை இல்லாததுனால அடுத்தடுத்து என்ன பிரச்சனைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நீ இனிமே வேடிக்கை தான் பார்க்க போற. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்னமோ அவன் தான் இத்தனை வருஷமா நம்ம குடும்பத்தை காப்பாத்துன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, இந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்துறது நானு. எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாரையும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறது நானு. நீங்க தேவையில்லாம வந்துட்டு இனிமே அவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க. அவனாலதான் இன்னைக்கு நம்ம குடும்பத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அவனாலதான் வந்துட்டு என் பொண்ணு இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கா. இனிமே வந்துட்டு அவனை பத்தி இந்த வீட்டுல யாரும் பேசவே கூடாது. அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. அவனை வீட்டை விட்டு அனுப்பிட்டேன். என் பொண்ணோட அந்த பேச்சை கேட்டுக்கிட்டு என் பொண்ணு கொடுக்குற தைரியத்துல தானே அவன் இந்த வீட்டுக்குள்ள இருந்தான். இப்போ என் பொண்ணுக்கு அவன் யாருன்னே தெரியல. சோ இது எனக்கு கிடைச்ச அருமையான வாய்ப்பு. என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பேன். இனிமே அவன் குடும்பத்தால எனக்கு எந்த விதத்திலயும் பிரச்சனை வரப்போகுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. இத பார்த்துட்டு ராஜா செம்ம டென்ஷன் ஆகுறாரு. இவ கிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் கண்டிப்பா இவ கேக்குறது வாய்ப்பே இல்லை. மாப்பிள்ளை இல்லாததுனால இந்த வீட்டுல என்னெல்லாம் பிரச்சனைகள் நடக்க போகுது அப்படின்னு அவன் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்ட்டு நம்ம ராஜா வந்துட்டு ரொம்ப கவலையோட இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு எப்படியாவது ரேவதிக்கு நினைவுகளை கொண்டுட்டு வந்துட்டு அவ கூட சேர்ந்து ஹாப்பியா இருக்கணும். கண்டிப்பா அவ ஒரு நாள் கேட்பா, என்னை இதுக்காக என்னை விட்டுட்டு போனீங்க அப்படின்னு கேட்பா. சோ அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறாரு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அண்ட் நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. அடுத்ததா ஸ்க்ரன்ச்சீஸ். இந்த ஸ்க்ரன்ச்சீஸ்ல மொத்தமா நம்ம கிட்ட 24 கலர்ஸ்ல இருக்கு. இந்த 24 கலர்ஸும் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். பர் பீஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்காக ஜஸ்ட் 5 ருபீஸ்க்கு கொடுக்குறோம். நீங்கள் ஹோல்சேல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா டிஃப்ரெண்ட் அட்ராக்டிவ் கலர்ஸில் ஜஸ்ட் 5 ருபீஸ்க்கு 24 பீஸ் கொடுக்க போகிறோம். இந்த 24 பீஸும் 5 ருபீஸில் எவ்வளோ வரும் அப்படின்னு நீங்களே கணக்கு பண்ணி பார்த்துக்கிடுங்க. ரொம்பவே அஃபோர்டபுள் ரேட்லேயும் கிடைக்கும். நீங்கள் டெலிவரி சார்ஜஸ் கூட ரொம்ப அதிகமா பே பண்ண வேண்டியதில்லை. எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்லயே நம்ம கிட்ட கிடைக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை எப்படி பை பண்றது அப்படிங்கறத பத்தி உங்ககிட்ட நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.